அன்பு துளாராசி நேயர்களே வணக்கம். இப்போ வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த லாட்ரி, ஷேர் மார்க்கெட்ஸ், கேம்பிளிங், சூது போன்ற விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சின்ன லாபங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு நாம் சொல்லி வரும் பொழுது அந்த இடத்தில் சில விஷயங்களில் இழப்பீங்க. அதில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆனால் திடீர் லாபங்கள் உண்டு. பல நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். இந்த நோய் நொடி உங்கள் கிட்டக்கே வராது, கவலையே படாதீங்க. அப்படியே வந்தாலும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் அல்லது நல்ல மருந்துகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக சௌக்கியம் உங்களுக்கு உண்டு. அதற்கு அடுத்த இது பார்த்தோம்னா, முக்கியமாக நம்மளுடைய எதிராளிகள், கணவனாகட்டும் மனைவியாகட்டும், நம்மளுடைய எதிராளிகள் இவங்க எப்பயுமே கொஞ்சம் உஷ்ணமாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் கோபமாக தான் அவங்களுடைய ஆட்டிடியூடை காமிப்பாங்க, அவங்க கொஞ்சம் ஈகோவாக தான் இருப்பாங்க. நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலைன்னா அங்கே உங்களுக்கு தான் பிரச்சனை வருதே தவிர்த்து அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சில நேரங்களில் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் சில நேரத்தில் கோவப்பட்டுருவீங்க. அந்த பேசும் பொழுது அந்த பேசும் சொல் அது கொஞ்சம் உக்கிரமாக வந்துடும். அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. திருமணம் ஆகாத விஷயங்கள் அல்லது திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திடீர்னு வரன் அமையும். நல்ல ஒரு பெண் கிடைக்கிறதோ, நல்ல ஒரு மணமகன் கிடைக்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறும். தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் உண்டு. உங்கள் குடும்ப வட்டாரத்திலேயே, அதாவது ரொம்ப தள்ளி ஒன்று விட்ட மாமா, 2 விட்ட மாமான்லாம் இருப்பாங்க இல்லையா, இது போல தூர சொந்தங்களிலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சூரிய பகவான் 11ஆம் இடத்தில், அதாவது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடத்து அதிபதி. இவர்னால ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை, கவலையே படாதீங்க. உங்கள் குடும்பத்தை எவ்வாறு நீங்கள் நிர்வகிப்பது அல்லது குடும்பத்தில் உள்ள நபர்களை எவ்வாறு நீங்கள் தேர்ந்தெடுப்பது அல்லது தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ குழந்தைகளுக்கு, சிலர் குழந்தைகள் என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். சிலர் எதில் போய் சேர்றதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்திற்கெல்லாம் சூரிய பகவான் உதவி செய்வார். அதே நேரம் சில நேரங்களில் உங்களுடைய வீரியத்தன்மை, உடலில் வீரியத்தன்மையாகட்டும், மனதளவில் உள்ள வீரியத்தன்மையாகட்டும், இந்த வீரியத்தன்மைகள் கம்மியாகிறது. அந்த கம்மியாகக்கூடிய வீரியத்தன்மையை சூரிய பகவான் எவ்வாறு சரி செய்வது என்பதை காண்பித்து கொடுப்பார். அதை கற்றுக்கொள்ளுங்கள். புதிய காதல் மலரும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். வெளியிலிருந்து வரக்கூடிய பணம் சேரும். திடீர் இன்க்ரிமெண்ட்டு அல்லது திடீர் லாபங்கள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறும். 11ஆம் இடம் என்று சொல்லும் பொழுது சரராசிக்கு பாதகாதிபதி தான் சூரிய பகவான். உடனே நம்ம பாதகாதிபதின்னு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய நிலையை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த அசைவுகள் எல்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னால், இந்த கிரக அசைவுகள் எல்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னால், இப்போது செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது களத்திரஸ்தானம் அல்லது பார்ட்னர்ஷிப், அதெல்லாம் விஷயத்தாலும் களத்திரத்தை தான் முக்கியமாக எடுத்துக்கிறோம். அந்த களத்திரஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு மூலத்திரிகோண வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு என்ன சொல்கிறார்? அதே நேரத்தில் குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இப்போ குரு பகவான் உச்சத்தை நோக்கி இருக்கிறார். அப்போ குரு பகவான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். இந்த உச்சத்தை நோக்கி வந்திருக்கிற குரு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை வலு செய்ய போகிறார். அதே இடத்தில் அந்த 7ஆம் இடத்து அதிபதியும் வலுவாக இருக்கிறார். அப்போது இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் இருக்குது. அதை கோச்சாரத்தில் சொல்கிறது.
இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றிய விஷயங்களாகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், இது எல்லாத்தையும் நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடத்தில் காண்பித்து, உங்கள் குடும்ப ஜோதிடத்திலோ அல்லது உங்களுக்கு வேறு யாராவது நம்பிக்கைக்குரிய ஜோதிடத்தையோ காண்பிக்கலாம். அல்லது இந்த ஆஸ்ட்ரோபெட்டில் பலவிதமான ஜோதிடர் இருக்காங்க, அவங்கக்கிட்டேயும் நீங்கள் காண்பித்து உங்களுடைய கேள்விகளுக்கு சரியான பதில்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்தில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கோர்ஸ் ஆகட்டும் அல்லது தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த காலேஜ் ஆகட்டும், அதற்கு ஒரு நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பாங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சில நேரங்களில் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களோ அல்லது நீங்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்களோ, சில நேரத்தில் ஆஃபீஸ்க்கு ஒரு மெயில் அனுப்புவீங்க, ஆஃபீஸில் சில விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுதோ அது தவறுதலான புரிதலுக்கு உட்படும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக, அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயலாற்றினால் உங்களுக்கு இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக அமையும். கிட்டத்தட்ட ஒரு 70லிருந்து 75% வரை வெற்றி தரக்கூடிய மாதம். மீதி இருக்கக்கூடிய 20லிருந்து 30% உங்கள் கையில் உள்ளது. நன்றி, வணக்கம்.